ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு சுரைக்காவை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு துருவிக்கலாம். துருவிய சுரைக்காவை வடிகட்டிடலாம், தண்ணியெல்லாம் இருத்திடலாம். இப்போது துருவிய சுரைக்காவை இங்கே சேர்த்துட்டு இதோட 1/4 கப்பு போல் சலிச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி இலை. இப்போது சப்பாத்தி மாவு மாதிரி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் தண்ணீர் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவு கடலை மாவையும் சேர்த்துக்குங்க. நான் இங்கே 1/4 கப்பு கடலை மாவும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை சிறு சிறு உருண்டைகளாக ரெடி பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் இருக்கிற ஆயிலில் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். கோல்டன் கலர் வர அளவுக்கு வெயிட் பண்ணி இந்த கோப்தாக்கில் பொரிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். யாருக்குமே தெரியாது இந்த டிஷ்ஷு நம்ம சுரைக்காயில் தான் பண்ணியிருக்கோன்னு. அவ்வளோ அருமையாக இருக்கும். சாதாரணமாக செய்கிற குருமாவை விட ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு தண்ணீர் விட்டு வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலம், 4 முந்திரி பருப்பு, இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். வெங்காயம் தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிடும். தண்ணீரெல்லாம் இருத்திட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். சப்போஸ் வீட்டில் வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த கோஃப்தாக்கு வெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப க்ரீமியாக நல்லாயிருக்கும். இப்போ அரைத்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைக்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கோஃப்தா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நமக்கு கொஞ்ச நேரத்தில் தண்ணீர் எல்லாமே வற்றி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வேக வைத்த வெங்காயம் தக்காளி தண்ணீரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடலாம். கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போது கோஃப்தாக்கு தேவையான மசாலா தயாராகிடுச்சு. இதில் காய்ச்சி ஆற வைத்த பால் 1/4 கப்பு போல் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷு இன்னும் க்ரீமியாக இருக்கும். இப்போ பரிமாறும்போது நம்ம பொரித்த கோஃப்தாக்கில் சேர்த்துக்கலாம். இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். சாதாரணமாக செய்கிற குருமா மசாலாவுக்கு பதிலாக ஒரு தடவை நீங்கள் சப்பாத்திக்கு சுரைக்காவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.